ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸில் நார்மல் ப்ளவுஸோட கை வந்து நம்ம எப்படி தச்சு ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு லைனிங் வச்சு நம்ம தைக்கிறது. ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட கையை நம்ம இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. எல்லா அளவுமே கரெக்டாக ஒன்று போல் இருக்க மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. 2 துணி இருக்கும், நம்ம கையோட 2 துணியுமே இருக்கும். அடுத்து இதில் சென்டர் எடுத்து நம்ம இந்த சென்டரில் மேலே வந்து ஒரு வீக்கட் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சென்டர் பாயிண்ட் தெரியறதுக்காக ஒரு வீக்கட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஒரு குளிச்சு வரைஞ்சி விடுவோம். அந்த குளிச்சு வரைஞ்சி விட்டது எப்படி வரையலான்னு பார்க்கலாம். சைடில் வந்து நம்ம தையலுக்காக 1.5 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 1.5 இன்ச்சு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ மார்க் பண்ண அளவில் இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து அந்த சென்டரில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 2 பாயிண்ட் கிடைக்குது. அந்த 2 பாயிண்ட்லேயும் நீங்கள் டேப்பை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்லேயும் டேப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே சென்டராக மடிச்சுக்கோங்க. சென்டர் மடிக்கும்போது நமக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அதை உள்ள 1/2 இன்ச்சு இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு எல்லா அளவுமே எடுத்தாச்சு. நம்ம இப்போ 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு பாயிண்ட்டோட ட்ராவல் ஆகி அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாயிண்ட் வர நீங்கள் இந்த ஷேப்பில் வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு சைடு மட்டும் தான் நம்ம கட் பண்ணுவோம். 2 துணியிலையுமே ஒரு சைடு மட்டும் தான் கட் பண்ணணும். 2 சைடும் கட் பண்ணிடக்கூடாது. துணி அதுக்கப்புறம் 2ஆக விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு நீங்கள் அந்த அளவில் கரெக்டாக வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாயிண்ட் வர தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் கட் பண்ணிடக்கூடாது. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மடக்கி காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு அந்த 1/2 இன்ச்சு குளிச்சு வெட்டினது நமக்கு கிளியராக தெரியும். இது வந்து நமக்கு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு நமக்கு அந்த குளிச்சு வெட்டினது ஃப்ரண்ட் சைடு வரும். இப்போது இந்த 2 துணியுமே நீங்கள் ஆப்போசிட் சைடு போட்டுக்கோங்க. நமக்கு குளிச்சு வெட்டின பக்கம் 2மே ஒன்று போல் இருக்கணும். அந்த குளிச்சு வெட்டின பக்கம் எதுன்னு தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஏரோ மார்க் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ போட்டு விட்டுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து உங்களுக்கு கையோட அளவு வந்து நீளம் எவ்வளோத்துக்கு வேணும்னு நீங்கள் கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு லைனிங்கில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலேருந்து கீழே வர எவ்வளோத்துக்கு வேணும்னு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ஹைட் இருக்குதோ அந்த ஹைட்டில் ஒரு மார்க் பண்ணி நீளமாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மெயின் கிளாத்தை அதில் தான் ஜாயின் பண்ணணும். அதுக்காக தான். இப்போ நம்ம மார்க் பண்ண அளவில் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே அந்த இன்னொரு கிளாத்தையும் அதுக்கு மேலோட கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டோம்னா அந்த நம்ம வரைஞ்சி விட்டுருக்கிறது இன்னொரு கிளாத்துலேயும் வந்து நமக்கு பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதுலேயும் நம்ம கரெக்டான அளவாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்தாச்சு. இனி இது கூட வந்து நம்ம மெயின் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணணும். மெயின் கிளாத்து நம்ம ஸ்லீவ் கூட ஜாயின் பண்ணதுக்கு மெயின் கிளாத்தை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மெயின் கிளாத்தில் வந்து நமக்கு ரைட் சைடு வந்து மேலே பார்த்து இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் லைனிங்கை வச்சுக்கோங்க. லைனிங்கை வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவில் ஃபஸ்ட்டு கீழே தையல் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. இந்த மாதிரி கீழே அந்த லைனில் கரெக்டாக போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி போட்டுட்டு லைனிங்கை அப்படியே விரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. நமக்கு இந்த லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணது வந்து நமக்கு லைனிங் சைடு பார்த்து தான் கீழே பார்த்து வரணும். மேலே பார்த்து வச்சு தைக்கக்கூடாது. அதில் ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. பதிச்சு தையல் போடும்போது நமக்கு லைனிங்க்கு மேலே தான் போடணும். இப்போ பதிச்சு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அதை உள்ளே திருப்பிக்கோங்க. உள்ளே திருப்பிட்டு அந்த சைடு ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து காட்டன் துணியாக இருந்தால் நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படியே நிற்கும். நம்ம அந்த ஓரத்தில் தையல் போடண்டாம். இது வந்து கொஞ்சம் போன கிளாத், அந்த கொள்ள துணி மாதிரிப்பட்டது. அதனால் கன்ஃபார்மாக நம்ம அதில் தையல் போடணும். அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக நிற்கும். இல்லைனா துணி வந்து கொஞ்சம் நீண்டுட்டு வந்து நிற்கிற போல இருக்கும். அதனால் வந்து சைடு ஓரத்துலேயே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட்டு எடுத்த பிறகு பாருங்கள் நமக்கு நீட்டாக இருக்கும். அடுத்து அப்படியே கெட்ட பக்கம் திருப்பிட்டு நம்ம உள்ளே சுற்றி வந்து அந்த மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் சேர்த்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது லைட்டாக இப்படி நீவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ள துணி வந்து சுருண்டு நிற்காது. அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க துணியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு லைனிங் தான் நமக்கு கரெக்டான அளவு. அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங்கை கட் பண்ணிடாதுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு நீட்டாக கையை வந்து தச்சு எடுத்தாச்சு ஒரு ஸ்லீவை. இனி வந்து நம்ம அடுத்த ஸ்லீவை தைக்கணும். நம்ம ஒரு ஸ்லீவில் குளிச்சு விட்டின சைடு எதுன்னு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையும் மடித்து போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த கையை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்லீவை எடுத்துக்கோங்க. அதோட ஆப்போசிட் சைடு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஸ்லீவில் வந்து மெயின் கிளாத்து நமக்கு கீழே இருக்குது. அப்போ அடுத்த ஸ்லீவ்லேயும் அதே போல் நமக்கு மெயின் கிளாத்து கீழே தான் வரணும். அதே போல் நம்ம அதை குளிச்சு விட்டின சைடு ரெண்டுமே ஒரே சைடு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு. மெயின் கிளாத்தை இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு நம்ம வந்து அந்த கரெக்டான அளவில் தையல் போட்டுட்டு உள்ளே கீழே வந்து திருப்பி எடுக்கணும். நம்ம திருப்பி எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த ஸ்லீவ் வந்து ரெண்டு ஸ்லீவுமே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு ஸ்லீவுமே தச்சு எடுத்தாச்சு. நமக்கு ரெண்டு பாயிண்ட்டுமே கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து இதை ப்ளவுஸ் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் அதோட ப்ளவுஸு. நம்ம உடம்போட துணி. அதில் வந்து இப்படி நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் திருப்பிட்டு நமக்கு அந்த கையோட ஏரோ மார்க், நம்ம அந்த குளிச்சு விட்டின சைடு ஏரோ மார்க் போட்டிருப்போம். அந்த ஏரோ மார்க் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரது மாதிரி, ஃப்ரண்ட் டாட் சைடு வரது மாதிரி நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ப்ளவுஸோட சென்டரும் நம்ம கையோட சென்டரும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நமக்கு நல்ல துணியும் ப்ளவுஸோட நல்ல பக்கமும் கையோட நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்படி ரெண்டு துணியுமே கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டே வாங்க எண்டு வரைக்கும். நம்ம வந்து நார்மலாக ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சைடு சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுவோம். ஆனால் அப்படி ஜாயின் பண்ணாமல் ஒரே தையலாக போடுறதுக்காக நம்ம இந்த மெத்தடில் நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த கையை வந்து இப்படி பிடிச்சிட்டு வாங்க. பிடிச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த எண்டில் கையோட துணி எதில் ஸ்டாப் ஆகுதோ அதுலேயே அப்படியே வச்சுக்கோங்க. கையோட துணியை விட உடம்பு துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்ட்டு நீங்கள் கையோட துணியை அது கூட சேர்த்து அப்படி ஒரே மாதிரி வச்சிடாதுங்க. நமக்கு எந்த அளவில் கையோட துணி முடியுதோ அந்த அளவில் இருந்து நீங்கள் இப்படி 1/2 இன்ச்சுக்கு விட்டுருந்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கான அளவில் தையல் போட்டுகிட்டே வாங்க. அந்த நம்ம ரெண்டு துணியுமே இழுக்கக்கூடாது. இழுத்தா ஷோல்டர் ஃபால் ஆகும். அதனால் இழுக்கக்கூடாது. இழுக்காமல் கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ப கரெக்டாக வச்சு நீங்கள் தையல் போட்டுட்டு வாங்க. இந்த சென்டரோட ஷோல்டரும் நம்ம கையோட சென்டரும் வந்து நமக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக கையோட அளவு வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம்.
நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1/2 இன்ச்சிலேருந்து தையல் போட்டுட்டு வந்தோன்னா எண்டு வர அந்த 1/2 இன்ச் தையல்லே தான் வரணும். இடைக்க 1/4 இன்ச்சுக்கு மாறிட்டுனா நமக்கு வந்து கையோட அளவு வந்து கோணல் மாணலாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து உள்ளே மாற்றி பாருங்கள். நமக்கு அந்த கையோட அளவு வந்து பெர்ஃபெக்டாக வந்திருக்கு தையல் எல்லாமே. அடுத்து வந்து உள்ளே மாற்றி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். இன்னொரு தையல் கூட எக்ஸ்ட்ரா அதில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து இன்னொரு தையல் கூட போட்டுக்கோங்க. இன்னொரு தையல் போட்டதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்லீவ் வந்து தச்சாச்சு. இவ்வளோ தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது. இனி வந்து உடம்ப ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.